ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்எஃப்கே ப்ரோ கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய்ஸ், ஒரு ரெண்டு மிக்ஸ்டு வீடியோனே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கரெக்டாக இருக்கும், ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி உள்ளதாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் விதருன்னு காமிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா விதரை கேஜில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன், அதனால தான் கைஸ் அந்த மாதிரி காமிக்கும். அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னா ஐயோ ஏன்டா வந்து தொல்லை பண்ணுற ஸ்லைன் மண்டையா. டேய் இவங்க வேறு ஒருத்தவ குட்டியை போட்டு போயிட்டான் பாரு, சனியை முச்சவன். டேய் செத்துப்போங்கடா. ஐயோ குட்டீஸ் வேற வந்துச்சாடா. இவன் பாருங்க கைஸ், பழைய பாட்டு வந்துட்டுக்கிறான் போடாங்க. நான் கைஸ் ஒரு ஆர்மியை வந்துச்சு. நீங்கள் நான் ஒத்த ஆள், நீங்கள் வந்து 10 பேர் வச்சுக்கலாமா? நெதர் அட்டாக்ஸுடி ஸ்லைமு, நெதர் அட்டாக்ஸு வச்சு மண்டை வேலையை போட்டால் செத்து போயிடுவேன். ஓகே கைஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதரை ஸ்பான் பண்ணுறதுக்கான அடையாளம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்ருக்கோம். சேலஞ்ச் ஸ்டார்ட். முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்றுத்தையும் பண்ணதே கிடையாது. ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு முதல்ல நான் பண்ணலாம். ஓகே, குனிஞ்சு உட்காந்ததெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். ஜம்ப்பு கரெக்டாக ஒன்றுத்தில் போயாச்சு, 2த்துல 3. ஓகே 3. ஐயோ லாவால் விட்டேன் ஃபஸ்ட்டு டைமில் காய்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ரீஸ்பான். ஜம்ப்பு, ஐயோ ஜம்ப்பு கொடுக்குறதுக்கு பதிலாக வேறு எங்கேயோ கொடுத்து விட்டேன் கைஸ். அவுட் ஆகிட்டான் கைஸ். ரீஸ்பான். ஓகே, அங்கேயே தான் ஸ்பான் ஆகிருக்க மாட்டா. ஜம்ப்பு கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். ஓகே இப்போ வந்து ஜம்ப்பு கரெக்டாக வந்துட்டோம். ஜம்ப்பு கைஸ், இது ரொம்ப லென்த் ஆகுது கைஸ். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு இது கிளாஸ் பிளாக் கொண்டு தொத்துடவே கூடாது. ஐயோ அப்படின்ட்டேன். சரி டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க காய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக் தெரியாதனமாக தொட்டேன்னா நானே லாவால் வந்து காலி ஆகிடணும். ஐயோ தெரியாமல் தொட்டேன். காலி ஆகுடா. டேய் டக்குன்னு காலி ஆகிடும் கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணோம் கைஸ். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை நான் நிறுவிச்சிட்டேன் கைஸ். பிளான் பண்ணி எத்தனையோ தடவை அவுட் ஆகியாச்சு. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம பிளான் பண்ணி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ நான் எந்த சைடு எடுத்து நான் எந்த சைடு போகிறதுன்னு எனக்கே தெரில. ஓகே என்ன பண்ணுறது? ஓகே ஜம்ப்பு சரியான பிளானோட வந்துடுங்க கைஸ். நான் இருக்கும் கிராஸ் பிளாக்கில் குடியில ஜம்ப்பு. ஓகே இதில் ஒண்டி கிராஸ் பிளாக்கில் போயிட்டு ஜம்ப்பு வந்துட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டு சேலஞ்சு கம்ப்ளீட்டு. செகண்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் சொன்னல கைஸ், அந்த பட்டன் சேலஞ்ச் தான் காய்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு கார்டன் ஆஃப் பேண்ட் போட்டுருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. மைன்கிராஃப்ட் கண்டென்ட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி போட்டுருவோமேன்னு போட்டாங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விதரை ஸ்பான் பண்ணி விதர் வர்சஸ் ஷாசில் அப்படின்ற மாதிரி சரியான இது நடக்க போகுது. ஷாசில்ன்றதே பட்ட பேர் காய்ஸ். டேய் லாவால் உழுது காலியாகு. டிஎன்டியை அடிச்சு விட்டுரு கைஸ். ஐயோ எத்தனை தடவை தான் காலியாக வருதோ தெரியலையே நானும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திக்கிறோம் கவனிச்சிட்டா அங்கே டிஎன்டிக்குது. இதெல்லாம் நீ ஏதாவது பண்ணியான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணல காய்ஸ், என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டான். கோபாலே முடிஞ்சா நீ இதை ஜெயிச்சு காமிடா, நீ ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் இதில் நீ ஜெயிச்சு காமிடான்னு கைஸ். என் நண்பன் ஒருத்தவன் அவனை நீயா நானான்னு பார்த்துடலான்டான்ட்டு அவன் பாட்டுக்கு ஸ்பான் பண்ணி விட்டது நான் பாட்டுக்கு சரியா கலக்கி விட்டுக்கிறேன். இந்த 2 இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தள்ளிட்டு வேணும்.
ஹேய் நெதரெட்டு போடு எட்டுக்க வேண்டியது தான். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டு இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறானோ தெரில எனக்கு சுத்தமாக. ஓகே கொடுத்துட்டாங்க எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்லாம் எதுக்குடா கொடுத்து வச்சுக்கிறேன். என்சென்டட் ஆப்பிள்லாம் கொடுத்து வச்சுக்கிறாயா. சரி முதல்ல இதெல்லாம் இந்த சூட்டை முதல்ல மாட்டிக்கோடா. மாட்டிக்கிட்டேன் கைஸ். ஓகே இதெல்லாம் என்சென்ட் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஷீல்டு எடுத்து இந்த கையில் மாட்டிக்கிட்டு ஹேக்ஸ் நல்லா பவராக இருக்கு கைஸ். சரி வாங்க கைஸ் நம்ம எதுக்கும் என்சென்டட் ஆப்பிள் எடுத்துக்கலாம். எட்ரா என்சென்டட் ஆப்பிள் எடுத்தாச்சு கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஐயோ ஒரு படையே நமக்காக காத்துருக்குது கைஸ் உள்ள. அதனால தான் இவ்வளோ பெருசு பெட்ராக வச்சு கட்டி வச்சான் அவன். நண்பா நல்லா இருப்ப நண்பா நீ. டேய் நல்லா இருப்படா நண்பா நல்லா இருப்படா. ஓப்பன் பண்ணி நீயா நான் பார்த்து வேண்டியதுதான். ஓடுறான். ஐயோ எத்தனை பேர் கும்பல் கூட்டாங்கயா. ஓடு. ஐயோ என் நண்பன் நான் சொல்லி தானே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்க. அந்த சர்ப்ரைஸ் நீ முடிச்சுட்டு தாண்டா போகணும்னு. இதான் அந்த சர்ப்ரைஸ் போல. சத்திய சோதரை. ஓகே நில்லுங்க கைஸ் ஒரே நிமிஷம். கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டு அந்த லூட் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். கிரியேட்டிவில் போயிட்டு அவுட் ஆகிட்டா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ண சொன்னான். அவன் தான் நான் தான் மறந்துட்டேன். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு கைஸ் ஃபைட்டுக்கு. மவனே கொக்கா மக்கா. ஐயோ கிரியேட்டிவ்ல இருக்குதுண்ணே. ஏன் கைஸ் எனக்கு நம்மளை பார்க்க மாட்டானுங்க. ஓ கிரியேட்டிவில் இருக்கும் போலேண்ணா. ஷோ கிரியேட்டிவ்லேயே சுற்றிட்டு இருக்குதுண்ணேடா. மண்டையிலேருந்து கொண்டையே மறந்துட்டேடே. இங்கே இருந்தோன்னா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க நம்மளை. ஸோ வெளியே போயிட்டு எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம். அழுத்தி விட்றாடே. ஓகே செட்டிங்ஸு சர்வைவர் வச்சுக்கிட்டு போக வேண்டியது தான். இல்லை அட்வென்ச்சரை வச்சுக்கிட்டு நான் அது வரமாட்டேங்குது. வந்தால் வராட்டி போட்டோம். ஓகே இப்போ பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் த பேட்டில். கொக்கா மக்கா கீப் இன்வென்ட்ரியோட வந்துருக்கேன்டாண்ணா. அவனை இப்போ எப்படி என்ன அவுட் ஆகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். கைஸ் என்சென்டட் ஆப்பிள் சாப்பிட்டாலும் ஒன்றும் வரல. ஐயோ கும்பல் குடித்தானுங்க. அவுட்டு பரவாயில்ல. கீப் இன்வென்ட்ரியில் என்சென்டட் ஆப்பிள் நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்டு போயிடலாம் கைஸ். ஓடுறா அவனை கொக்கா மக்கா. நீங்களா இல்லை நானா பார்த்துடலாம். எஸ்எஃப்கே ப்ரோ கேமர் வர்சஸ் மைன்கிராஃப்ட் மாப்ஸ். வில்லேஜரு நீலாம் வேஸ்ட்டு பீஸு வந்துட்டால தடிமாட்டு பையன். டிராவடு இந்த விதர் ஸ்கெலிட்டன் தான் கைஸ் காண்டு ஏற்றிட்டுக்கிறோம். அப்போத்துலேருந்து என்ன விதரை கூட சமாளிச்சிடலாம் போல. இந்த விதர் ஸ்கெலிட்டனை சமாளிக்கவே முடியல. கும்பல் கூடிட்டானுங்க. யாடாய் அவனை நெதரெட் ஸ்வாட வச்சு அடிக்கிறேன்டா உங்களை. வாங்கடா டேய் வச்சுக்கோ. ஜாவே ஏய் செத்து போங்கடா காய்ஸ். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை துரத்திட்டு வரானுங்க. அங்கே பாருங்க ஒன்றாகிறோ அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வரானுங்க. இந்த ராவஜர் தான் கைஸ் நம்மளை அடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு வெறியோடு வரான். அப்படியே ஐயோ குட்டி குஸ்பா வேற வந்துச்சா விளங்கிடும். காலு அடியில் வந்து அந்த விக்ரம் படத்தில் வரா மாதிரி அச்சக்குன்னு கச்சி விடுவானே அவன் வேற. சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடிக்க வேண்டியதா. ஷீல்டை போட்டு ஆடுறான். அவனை கொக்கா மக்கா எவன் என்ன தொடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா. எஸ்எஃப்கே ப்ரோ கேமர்ரா. டேய் என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியாதுல்ல. நான் ஒரு ப்ரோ பிளேயர். சொன்ன உடனே அவுட் ஆகிட்டேன். அவன் ராவேஜரே கோபால கிருஷ்ணா ராவேஜரே செத்தடி வா. ஏன் இந்த வேர்ல்டு அழிஞ்சு போயிடுச்சின்னு கேட்கலாம் கைஸ். நீங்கள் ஏதா நான் ஒரு டிஎன்டி பட்டன் தகவல்கள்லாம் அழுத்தி விட்டேன். உள்ள போடா ராவேஜரை முதல்ல போட்டு தள்ளுறடா நான். டேய் வாங்கடா. அங்கே பாருங்க கைஸ் எல்லாம் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு என்சென்டட் ஆப்பிள் அது இது. நான் கைஸ் வந்த இடத்த செகண்ட் டைம் முடிச்சிட்டானுங்க கைஸ். இந்த ராவேஜர் தான் கைஸ் அப்பப்போ நம்மளை போட்டு உயிரை வாங்கினுங்கிறான். எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. எல்லாம் சும்மாலாம் குச்சி நோண்டின்னு கூடாது ப்ரோ. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா ஆட தெரியாது ப்ரோ. நான் உண்மையை தோல்வியை ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஓகே ஓப்பன் பண்ணுறா.
கைஸ் என்கிட்ட சரியான ஐடியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆக போகிறேன். ஏன்டா கிறுக்குத்தனமாக அவுட் ஆனேன்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ தானே கைஸ் ஒரு சரியான இது இருக்குது. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீலை வச்சு நான் நெருப்பை கொளுத்தி விட்டே அவனுங்களை கொல்ல போகிறேன் கைஸ். ஓகே ஓப்பன் பண்ணுறான் அந்த டோரடா. எஸ்சிபியே பார்த்தாச்சுடா. நீங்களாம் நாடா குட்டி குட்டி எஸ்சிபி சாவட்றாடா. இதை கும்பல் குளித்தாளுங்கிற கேப்பில் புது ஓடுறான். ஷபா நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் டாய். இதுக்கு மேலே எனக்கு லைஃப் தெரியாது கைஸ். ஓகே எக்ஸ்பி ஏறோ டேய். எக்ஸ்பி தான் முக்கியம். கொளுத்தி விடு கொளுத்தி விடு கொளுத்தி விடு கொளுத்தி விடு. ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதால கொளுத்தி விடு கொளுத்தி விடு கொளுத்தி கொளுத்து 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 கொளுத்து. அப்புறம் இன்டர்நெட் ஆப்பில் எப்போ ரீஜெனரேஷன் வந்துச்சு நல்ல வேலை. ஐயோ ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் விட்டா காலி ஆகிடும் போலே அவனே. இனிமேல் அவங்களுக்குலாம் கை சாட்டி தாண்டி வாங்க. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். கொக்கா மக்கா இப்போ முடிஞ்சா என்னை தாக்குங்கடா வாங்கடா பார்க்கலாம். நீங்களா இல்லை நானா? இந்த வெட்டு புலியா இல்லை இந்த செத்த எலியா? பார்த்துடலாம் கைஸ். டேய் செத்த எலி சாவ போகுது. செத்திச்சு கைஸ் செத்த எலி. நெருப்பா எரிஞ்சிடு தி. இது தளபதி பேர கேட்டா விசில் அடி தி. இது தளபதி. இப்போ எதுக்குறா இது இப்படி வச்சுட்டுக்கிறேன்னு வாங்கல. ஒரு சில மைன்கிராஃப்ட் ப்ரோ பிளேயர்ஸுக்கு தெரியும் நம்ம விதர் தான் ஸ்பான் பண்ண போகிறோன்னு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு விதர் கூட ஃபைட் பண்ணுறக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு நோக்கம். அதனால தான் கைஸ் இப்படி விதரை ஸ்பான் பண்ணலாங்கிறேன். ஓகே ஐயோ அட்வென்ச்சரில் இருக்கிறதே மறந்து போயிட்டேனே. சரி அட்வென்ச்சர்லேருந்து சர்வைவருக்கு மாற்றிட வேண்டியது தான். ரீசம் கேம். ஓகே காய்ஸ் மைண்ட். ஐயோ காப்போ வச்சு மைண்ட் பண்ணுறேன். ஸ்வாடை வச்சு மைண்ட் பண்ணுறான். ஒரே ஒரு பிளாக் போதும் எனக்கு அதை வச்சு இது பண்ணுறதுக்கு. எங்கே இருக்குது எங்கடா இருக்குது? இது இது கைஸ் டர்ட்டு. ஓகே டர்ட்டு இப்படி போட்டு அது மேலே ஏறி வச்சுட்டு ஓடுற வேண்டியது தான் கைஸ். இந்த ஸ்கெல்டனு ஓடுறாடா. எடுத்து பாரு ரிவேஸ் வாக்கு. அப்படி ஒரு ரிவேஸ் வாக்கு அது காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாஸ் மாப்புனே சொல்லலாம் நம்மளோட விதரை. அவனை தான் கைஸ் நம்ம வந்து இப்போ போட்டு தள்ள போகிறோம். ரொம்ப பயங்கரமானவன். ஓகே எட்ரா சாப்பிட்றா ரீஜெனரேஷனை கொண்டு வாடா. ஓகே எங்கடா இருக்க? டேய் கோபால் எங்கே இருக்கு? அரே பாய். ஓ அங்கே இருக்கியா நீ? அவனை கொக்கா மக்கா. நீ உன்னை கிராஸ் போ வச்சு சாவடியாக மூட மாட்டேன்டா. என்சாண்டட் பண்ணி விட்டாங்க என் ஃப்ரெண்டு வந்து. நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய்ஸ் எல்லாத்தையும் வந்து என்சாண்டட் பண்ணி விட்டா என் ஃப்ரெண்டு. என்னடான்னு கேட்டால் தான் தெரியுது விதரை ஸ்பான் பண்ணுறான். நம்ம விதர் கூட ஃபைட் பண்ணலான்னா சரி நீ என்சாண்ட் பண்ணி விட்ட நல்லதுடான்ட்டு நான் பாட்டுக்கு அடி 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 அடின்னு விதரை போட்டு அடி 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 நச்சியே இருக்கேன். அவன் சாவற மாதிரியே தெரில. ஆனால் ஒரே ஒரு ஏரோ அவன் மேலே பட்டுச்சு கைஸ். ஒரே ஒரு ஏரோ நியாயமாக அவன் நவுந்துட்டே இருக்காங்க ஐஸ். சும்மா குட்டி குசுமா ஆட்டம் குடு 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 குடுன்னு ஓடுறானே. ஐயாவை பார்த்தா அவ்வளோ பயம். போட்டு இன்னொரு ஷாட் விட்டேன் பாருங்க கைஸ் விதருக்கு. இவனுக்கு வேற ஒருத்தவனுக்கு குறுக்கால வந்து குறுக்கிட்ட குறைசிங்கம்ன்ற மாதிரி பத்தினுக்கிறானுங்க. ஓடுங்கடா அப்படியா. இந்த விதர் வேற கைஸ் இதை சான்ஸாக போட்டு நம்மளை போட்டு தள்ளிட்டான். சொல்லி முடிந்தது இல்லைங்க கைஸ். அங்கே போயிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். ஓடுறாடா எடுத்து பாரு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம் அது அப்படின்ற மாதிரி ஓடி கட் பண்ணி வந்துட்டேன் கைஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு தனியாக சேஃப்டி பிளேஸை ரெடி பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் பெட்ராக் சேஃப்டி பிளேஸ். அது உள்ள பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணி வச்சிட்டேன்னா பெட்ராக்கு அவனால் உடைய முடியல. நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. அதனால தான் இதர கேஜில் போட்டு அடிச்சு வச்சுருந்தேன் பெட்ராக் கேஜில். அவன் பாருங்க காய்ஸ் குண்டு குண்டாக போட்டு நிற்கிறான். டேய் ஸ்லைமே தயவு செஞ்சு வந்துடாது. நீ வந்தனாலே குறுக்கிட்ட குறசிங்கம் அப்படின்ற மாதிரி அந்த விதறு என்ன போட்டு தள்ளிடுறான். ஓகேடா விதரே. டேய் செத்துடுறா பேசாம. டேய் செத்துடுறா. டேய் செத்துடுறான்றேன். டேய் காண்டே ஏற்றாதுடா ப்ரோ பிளேயர் காண்டே ஏற்றாது. அதுக்கப்புறம் நான் எனக்கே தெரியாது.
இப்படிலாம் சொன்னாதான் கைஸ் இந்த விதர் மடங்குவான்னு நினைக்கிறேன் நான். ஓகே நில்லுங்க கைஸ். பெட்ராக் வச்சு நம்ம மேலே ஏறோம். ஒரு பிளேயருமே அவன்கிட்ட வேலையே செய்ய மாட்டேங்குது கைஸ். எனக்கு காண்டாகுது. சரி வாங்க கைஸ், நமக்கு வேறு இதுவும் போட்டு விட்டா அவன் பாட்டுக்கு நம்ம சேஃப்டி பிளேஸ் ஓடிடலாம் வாங்க. ஓடுறா 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 உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுக்கிறாங்க கைஸ் பல பைபிளில். கைஸ் அவன் வேறு பாருங்களேன், பெட்டை வச்சுருந்துச்சுன்னா செம்ம காண்டாயிடுவேண்ணா. அப்பா ஒரு வழியே சேஃப்டி பிளேஸ் வந்து தூங்கிடலாம் வாங்க கைஸ். தூக்கமாக தூங்கி முடிச்சோன்னு என்ன கைஸ் செத்து போயிட்டா ஏட்டா இது. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் வேறு ஒருத்தவன் நம்ம ஏஞ்சோடனே போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். கிராஸ் போ ரீலோட் பண்ணிட்டு சேஃப் ஜோன்லேருந்தே அவனை போட பார்க்கலாம் கைஸ். கைஸ் எங்கே கைஸ் போயிட்டான், மேஜிக்காரனாக இருப்பான் போல், எங்கெங்கேயும் மறைஞ்சு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. ஐயோ குறுக்கிட்ட குறைசிங்க வந்துட்டாடா. டேய் குறைசிங்க சும்மா விட மாட்டேன்டா அவனை ஆக்ஸ் வச்சு உன்னை வெட்டல நீ இன்னைக்கு குருமாவாக போகிற வாடா. மவனே கொக்கா மக்கா யாரா நீங்களா? ஏய் மவனே விதர் ஸ்கெலிட்டனை ஸ்பாட் பண்ணி விட்ருவேண்ணா. எங்கள் தலைவன் வந்தால் சாவிச்சு போட்டுருவான். விதர் ஸ்கெலிட்டன் நம்மளை தான் அடிப்பான். ஏதோ ஒரு பேச்சு சொல்ல வேண்டியது தான். ஓகே கைஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போது இந்த ஸ்லைமை முதல்ல போட்டு தள்ளணும் கைஸ். சும்மா குறுக்கால வந்து காண்டு ஏற்றிக்கிறான் குறுக்கிட்ட குறைசிங்க மண்ணு. இடையோ சேஃப் ஜோனில் வந்து போச்சு கைஸு. என்சாண்டட் ஆப்பிள் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தை ஏற்றிக்க வேண்டியது தான் கைஸ். ஓகே இது வேறு ஒன்று என்சாண்டட் ஆப்பிள் சாப்பிட்டாலும் ஃபயர் ரெசிஸ்டன்ட் அது இதுன்னு கட்சிக்குது கைஸ் நமக்கு. ஐயோ ஆனாலும் இந்த விதரை போட்டு தள்ள முடியலையே. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, இந்த விதர் நம்மளை போட்டு சரியான டார்ச்சர் பண்ணினுக்கிறாங்க கைஸ். ஓகே டேய் விதரே உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ உன் மரணம் இயற்கையில் தான்டா. டேய் விதரே விதர் ஸ்கெலிட்டனை ஈஸின்னு ஃபஸ்ட்டு. இப்போ நானா விதரு இவனுக்கும் மேலே ஆட்டங்காரனாக இருக்கிறான். குட்டி பய அப்படின்ற மாதிரி இருக்காங்க கைஸ். ஓகே எங்கடா இருக்கிறான் அவன்? டே கண்ணுக்கு எதிரில் வந்தாடுறா. ஐயோ காண்டி ஏற்றுறான் கைஸ். என்னை ஒண்டி காண்டாச்சு. இவனை கொல்ல மூட மாட்டேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், அப்போ தான் கைஸ் இவனெலாம் கொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஓகே ஷேர் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க தெரியுமா? டேய் முடிஞ்சா இந்த வீடியோ பார்த்து விதரணி போட்டு தள்ளுறா, முடிஞ்சா விதரணி போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சொல்லுங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் இவெல்லாம் நம்மளால் அழிக்க முடியும். இந்த வேர்ல்ட்லேயே விட்டா ஃப்ளாட் ஆகி விட்ருவான் போலையே. பெட்ராக சீக்கிரமாக வந்து தொலையுது. ஏய் தயவு செஞ்சு செத்துருவா. ஐயோ எங்கடா போகிறேன் அதையாவது காட்டேன்டா. டேய் காண்டே தாத்தரா விதரே அடங்க. ஐயோ யுவர் ஹோம் பெட் வாஸ் மிஸ்ஸிங் ஆர். டேய் இப்போ நான் அந்த இடத்த எங்கத்தரா கண்டுபிடிப்பேன்? ஐயோ போச்சு எல்லாம். என்கிட்ட சரியான ஐடியா வந்துக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு தான் கைஸ் இருங்க அதுக்கு முன்னாடின்னு. ஐயோ காய்ஸ் நம்ம எதுக்கு பெட்ராக் கேஜ் உள்ள அந்த விதரை போட்டு அடிச்சு விட்டு சரியான அடி அடிச்சு கொல்லக்கூடாது? இந்த ஸ்கெலிட்டன் பைப்புள்ள வேறு நடுவில் வந்து டார்ச்சர் பண்ணின்னு கிடையாது. இல்லைங்க காய்ஸ் உங்களுக்கு நான் வந்து பெட்ராக் கேஜ் செஞ்சுட்டு பண்ணவா இல்லை வானாவா நீங்கள் தான் காய்ஸ் சொல்லணும். சொல்லுங்க காய்ஸ் சொல்லுங்கோ, பண்ணிடலாமா பெட்ராக் கேஜை? இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுவாக வந்துட்டானுங்க. நம்ம பெட்ராக் கேஜ் பண்ணுற வேலையை பாலாம்.
இங்கே வந்து புது இதை ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம் கைஸ். நல்லாயிருக்கும் டே அடங்க. ஏற்கனவே காண்டில் இருக்கேன்டாண்ணா. டே கிரீப்பரே வச்சு வந்து எல்லாத்தையும் கெத்து விட்டு போயிடாத கோபாலே. வச்சுக்கோ சாவு. சரி இப்போ சொல் சாண்டத்து போட வேண்டியது தான். என் மண்டையில் ஒரு கிறுக்குத்தனமான ஐடியா ஒன்று வந்துக்குது. அதை நான் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செட்டிங்ஸுக்கு போயிட்டு முதல்ல நான் க்ரியேட்டிவ் மாறுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரியே என்னோடய மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு முட்டாள்தனமான ஐடியா வந்துக்குது. அது ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியல சுத்தமாக. ஆனால் ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். இந்த பெட்ராக்குள்ளே இந்த விதரை ஸ்பான் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் கைஸ். இவன் பிளாஸ்ட் ஆனாலும் பெட்ராக் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒன்றுமே ஆகலை. ஓகே, வச்சு விட்டாங்க கைஸ் பிளாக்கை. கைஸ் வச்சு விடும் போதெல்லாம் நம்ம சேஃப்டியாக பெட்ராக் வச்சு இது கவர் பண்ணிடலாம். அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் கைஸ். இப்போ அவனை கேஜ் வச்சு அடிச்சிட்டோம்ல, இப்போ அவன் நம்மளை அட்டாக் பண்ணாதான் இதுவாகும். நம்ம கிராஸ் போ வச்சு அவனை சுட்டு கொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு லெவலுக்கு மேலே இது ஆயிடுச்சுன்னா அவன் ஹீல் பண்ண கீழே வருவாங்க கைஸ். கீழே வரும்போது நம்ம கிட்டே இருக்க அந்த கத்தியை வச்சு வெட்டுன்னு வெட்டி அவனோட சோழியை சும்மா நருட்டோவில் வர மாதிரியே போட்டு தள்ள வேண்டியது தான். சரிங்களா கைஸ்? ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரீஸ்பான் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்டை இங்கேயே ஸ்பான் பண்ணி விட்டு பண்ணிட்டேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரிக்கு வேறு இருக்குது. நீங்கள் எண்டர் ட்ராகன் வேர்ல்டுக்கு போய் கூட அந்த ட்ரிக்கை பண்ணிடலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் ஃப்ளாட் வேர்ல்டில் இந்த ஸ்லைம் நிறைய இருக்கும். இந்த ஃப்ளாட் வேர்ல்டில் இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த விதரை போட்டு அடி நடிங்க கைஸ். தயவு செஞ்சு 4 பிளாக்காக மட்டும் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் விதர் வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் பண்ண ஐடியா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 2 பிளாக் உடைங்க ஒரு டோர் போடுற மாதிரி. இதோ இந்த மாதிரி தான் கைஸ், இங்கே பாருங்கள். இதோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி பெட்ராக்கு வச்சு அவன் எங்கெங்கெல்லாம் ஓட்டை போடுறானோ அதெல்லாம் மூடி விட்ருங்க. ஏன்னா அவன் அதை ஓட்டை போட்டு பெட்ராக்கை வச்சு உடச்சே அவன் வெளியே வர நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் அங்கே சொல்கிறேன், பெட்ராக் அன்பிரேக்கபிள் பிராக் தான். ஆனால் அவன் உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அவன் இங்கே தான் கைஸ் எங்கேயும் இருக்கான். பார்த்துட்டேன்டா அவனை செத்தடி போட்டு கைஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த விதரை வீடியோ இவனுக்கு பாருங்க கைஸ். இந்த கேஜில் போட்ட உடனே நீங்களே பார்ப்பீங்க மேலே இருக்க விதர் எவ்வளோ லைஃபோடு இருக்கா. இவன் பாருங்க கைஸ் எவ்வளோ லைஃபோடு இருக்கான்னு. ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா செகண்டில் இருக்கவன் தான் குறைவான லைஃப்பில் இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி பெட்ராக் கேஜில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைட்டு தான் முக்கியம், சைஸு கூட முக்கியம் கிடையாது அவ்வளோவா. ஓகேவா கைஸ்? ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் சரியான அடி அடிச்சுனுங்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் வெளியே போயிடலாம் கைஸ். வெளியே போயிட்டு என்சாண்டட் ஆப்பில் சாப்பிட்டுடலாம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடு, கிராஸ் போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சாண்டட் ஆப்பிள், பெட்ராக்கு, இதெல்லாம் தான் கைஸ். க்ரியேட்டிவில் போயிட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்கலாம். ஓகேவா கைஸ்? அங்கே பாருங்களேன் அவனுக்கு எவ்வளோ லைஃப் கம்மியாகிதுன்னு. நீங்கள் ரீலோட் பண்ணிட்டு சரியான அடிக்கிறேன் கைஸ்னா. என்னோட ஐடியாவை பாருங்கள், சரியான ஐடியா இருக்கிறதுல இதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியாவை நீங்கள் வந்து நார்மல் வேர்ல்ட்லேயும் ட்ரை பண்ணலாம், ஃப்ளாட் வேர்ல்ட்லேயும் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஃப்ளாட் வேர்ல்டு எப்படி போடணும்னா கிரியேட்டிவ் வேர்ல்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளேட்டிங் அப்படின்னு இருக்கும் கைஸ். அது வந்து நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்கன்னா ஃப்ளாட்டுங்க இருக்கும். ஃப்ளாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் கைஸ், ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட்னா வந்து மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது, கீழே இறங்குறது எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தண்ணி கூட இருக்காது, மரமும் இருக்காது. சர்வைவரில் போகிறதுக்காக கிடையாது ஃப்ளாட் வேர்ல்டு, வந்து க்ரியேட்டிவ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டது ஃப்ளாட் வேர்ல்டு. ஓகேவா கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இவனுக்கு வந்து இப்போ அவ்வளோ இருக்குன்னா விதர் அப்படிங்கிறதுல கைஸ். அதை தாண்டி கொஞ்சம் கீழே இங்கே போச்சுன்னா வந்து அது வந்து கொஞ்சம் அவன் வந்து ஹீல் பண்ணுவான். ஹீல் பண்ணும்போது கீழே வருவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறது, விதர் வந்து என்னை போட்டு தள்ளிட்டான். ஆனால் இப்போது நான் அவனை சும்மா விட்றதா இல்லை. ஐயோ, இந்த ஸ்லைம் வேறு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தலைவலி பண்ணி விடுவான். ஓகேவா கைஸ்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் அது இதுன்னு நிறைய இது. ஹூய்,
ஹை ஜம்ப் பண்ணோம் காய்ஸ். இப்போ நம்ம ஹை ஜம்ப் பண்ணோம். ஓகே, அதே மாதிரியே நான் ஹை ஜம்ப் பண்ண வேணாம் ஒரு தடவை, ஒன்று கொல்லாம விட மாட்டேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெதரைட் ஸ்வாடை என்சேன் பண்ணுங்களேன், சூப்பராக அடிக்கும் காய்ஸ். நெதரைட் ஸ்வாட் என்சேன்லாம் பண்ணிங்கன்னா நெதரைட் ஆக்ஸ் அதுக்கும் மேலே. ஆனால் எனக்கு ஸ்வாட் தான் கரெக்டாக இருக்கும், நான் ஸ்வாட்டில் வச்சு அடிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த விதர் எங்கே போயிட்டானே தெரில. இது அது இருக்காங்க கைஸ் போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல லைஃப் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ்போவை அப்கிரேட் பண்ணனால எனக்கு நல்லா ஒரு உதவி பண்ணுது இந்த கிராஸ்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு முட்டுச்சந்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டான் பயங்கரமாக. எனக்கு லக் ஆகிடுச்சு அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டுச்சந்தில் போயிட்டு மாட்டிட்டதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிச்சுன்னுக்கிறேன் கைஸ். பைபிள் பாவம், ஐயோ அவுட் ஆகிட்டேனே. அவனை பாவம்னு சொல்லிட்டு நம்ம பாவம் ஆகிட்டோமே காய்ஸ். அவன் ஹீல் பண்ணுறான் தெரிதா, கீழே வந்துட்டால ஸ்வாட் எடுத்து போடுன்னு போடுங்க கைஸ். அவன் அப்பப்போ மேலே போவா, வெயிட் பண்ணுங்க அப்படியே அதே இடத்துலையே. வந்தானா சும்மா எடுத்து சரியான அடி அடிங்க. ஃபஸ்ட்டு மேலே போகிறான்னா கிராஸ்போ எடுத்து ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ணிட்டு ஜம்ப் வச்சு அவனுக்கு சும்மா விடாதீங்க கைஸ். அடி நச்சிக்கினே இருங்க. ஒரு சில டைம் அவுட் ஆகிடுவீங்க. கீப் இன்வென்ட்ரி மெயின், கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடி நச்சிக்கிட்டே இருங்க, ஒன்றும் இல்லை அடிச்சிக்கிட்டே இருங்க கைஸ். கீப் இன்வென்ட்ரி இருக்குல்ல, கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெட்டை ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணுறேங்க ஒரு அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே. பாருங்கள், நான் அவனை கொல்ற போகிறேன், கிட்டத்தட்ட நெருங்கிச்சு. ஐயோ, அதுக்குள்ளே நான் அவுட் ஆகிட்டேனே கைஸ். டக்குன்னு போனோம் கைஸ், இல்லைனா மறுபடியும் ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் போட்டு ரொம்ப கஷ்டம். போட்டு செத்துறான் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃப்ளாட் வேர்ல்டு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வேர்ல்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா கைஸ். அவன் வெடிச்சதுனால நானும் அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஓகே ஷாசில், ஓகே அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. நெதர் ஸ்டாருக்காக தான் கைஸ் இவ்வளோ நேரம் அந்த விதரை போட்டு அடி நடிச்சிட்டு இருந்த பைபிள் பாவம் இல்லை கைஸ். ஓகே, இந்த நெதர் ஸ்டார் வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தூக்கி போட்டேன், இங்கே பாருங்க கைஸ், இதான் கைஸ் நெதர் ஸ்டார். ஐயோ, திருப்பி உங்கள் கையிலேயே வந்து வாங்கிச்சு போ. அது வரைக்கும் பாருங்க கைஸ், இதான் கைஸ் நெதர் ஸ்டார். எப்படி இதில் அழகாக இருக்குல்ல. இந்த நெதர் ஸ்டாருக்காக தான் கைஸ் போட்டு அந்த விதரை அடி நச்சு போட்டு தள்ளிட்டோம். ஓகேவா கைஸ், இந்த ட்ரிக்கை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சரியான ட்ரிக் இது இருக்கிறதுலே. ஓகே கைஸ், அந்த கேஜ் அதே இடத்துலேயே இருக்கட்டும் நீங்கள் ஃப்ளாட் வேர்ல்டில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைமை போட்டு தள்ளிடலாம் இருங்க. சும்மா வந்து காண்டிட்டுறா அமைதியாக தான்றா இருக்கேன், தாராளம் எதுக்குறா என்னை பிடிச்சி நோண்டினுக்கிற ஸ்லைமே. இந்த ஸ்லைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.